வழக்கு அது இது என்றெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப பிரயோஜனம் இல்லாத நிலையில இதுக்கு தீர்வு தான் என்ன? அவர் சுப்ரீம் கோர்ட் வர போதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படியே விட்டுக்கொண்டு இருக்க முடியுமா? அந்த வழக்கு போடும் பொழுது அவர் 2019 இந்த வழக்கு போடும் பொழுது பென்ஷன் வாங்கிட்டு இருந்த தொழிலாளி 80,000 பேர், 75,000 பேர் இந்த வழக்கு போடும்போது பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க 2019 ஜீவோ போடும்போது. இப்ப பென்ஷன் வாங்குறவங்க எவ்வளவு பேர்? 93,000 பேர். 75,000 பேர் இப்ப எவ்வளவு ஆயிருக்கு? 93,000 பேர் ஆயிடுச்சு. அந்த 75,000 பேர்ல 60,000 பேர் 60,000 தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் 15,000 பேர் வாரிசு பென்ஷன் வாங்குறவங்களும் இருந்தாங்க. இப்ப என்ன நிலைமை தெரியுமா? 90,000 பேர்ல 60,000 பேர் தான் தொழிலாளி, 30,000 பேர் வாரிசு பென்ஷன் வாங்குறவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 12,000 தொழிலாளர்கள் மரணமடைந்து விட்டார்கள். டிஏவை பார்க்காமலே, டிஏவை நினைக்காமலே மரணமடைந்து விட்டார்கள். அப்ப அந்த வழக்கு இந்த வழக்கெல்லாம் போட்டு எல்லாம் முடியும் பொழுது தொடரெல்லாம் சொல்லுவாங்க. டிஎன்எஸ்டிசியா இருக்கும் பொழுது ஜியோ 378 ஒரு கேஸ் நடந்துச்சு. டிஎன்எஸ்டி இருக்கும்போது ஜியோ 370 சம்பந்தப்பட்ட தொழிலாளி 20,000 பேர். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் அந்த வழக்கு முடியும் பொழுது, சுப்ரீம் கோர்ட் போய் அந்த வழக்கு முடியும் போது உயிரோட இருந்த தொழிலாளி 3,000 பேர். 20,000 தொழிலாளிகள் 17,000 தொழிலாளிகள் மரணமடைந்தார். அது மாதிரி இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால நாம் கள போராட்டங்களை தீவிரப்படுத்தணும். இதைத்தான் நம்ம சொன்னோம். கள போராட்டங்கள்லாம் எப்படி? கள போராட்டங்கள் என்றால் பணியில் உள்ள தொழிலாளிகளும் இணைந்து இந்த போராட்டத்துக்கு வரணும். பணியில் உள்ள தொழிலாளிகள் இணையாமல் வெறும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் மட்டும் போராட முடியாது. பணியில் உள்ள தொழிலாளிக்கு பிரச்சனை என்ன? 90,000 பேர் பென்ஷன் வாங்குறாங்க. பணியில் இருக்கக்கூடிய 90,000 பேருக்கு பென்ஷனே கிடையாது. இவர்களுக்கு பென்ஷனில் டிஏ கிடையாது, அவர்களுக்கு பென்ஷனே கிடையாது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை, ஆசிரியர்களுக்கு பென்ஷன் இல்லை, மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை. பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால இந்த தொழிலாளிகளுக்கு உனக்கு பென்ஷன் இல்லை, ஏற்கனவே ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பென்ஷனை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான், இருவரும் இணைந்து போராட்ட வேண்டும் என்றுதான் நாம் ஒரு முயற்சி பண்ணி ஒரு பெரும் ஒற்றுமையை ஏற்படுத்தினோம். பணியில் உள்ள ஓய்வு பெற்ற சங்கங்களுடைய கூட்டமைப்பு என்றை கடந்த டிசம்பர் மாதம் உருவாக்கினோம். அந்த கூட்டமைப்பை உருவாக்குவது நம்ம எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க பனிமலைகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய சங்கமம் என்ற நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அதில் பங்கேற்ற ஓய்வூதியர்கள் 40,000 பேர் டெப்போவுக்கு வந்தாங்க. 40,000, 60,000 பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னேன். 60,000 ஓய்வு பெற்ற ஊழியர்களில் 40,000 பேர் பனிமலை கேட்டுக்கு வந்தாங்க. பணியிலுள்ள தொழிலாளிகள் மத்தியில் ஒரே எழுச்சி. மெட்ராஸ் ஸ்ட்ரைக் பண்ணோம். டிவியை திறந்தால், மீடியாவை திறந்தா, எதை திறந்தாலும் ஒரு வார காலம் என்ன பேச்சு? போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை, குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று பல கோரிக்கைகள் இருந்தாலும் அதில் ஹைலைட் ஆன கோரிக்கை எது? ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய டிஏ பிரச்சனை. கடைசியில் நீதிமன்றத்தில் வழக்கு போகும் பொழுது
அந்த வழக்கில் நீதிபதிகள் உட்பட நீ ஒரு 2000 ரூபாயாக கூட யாருக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எத்தனையோ வழக்குகள்லாம் நடக்குது இல்ல? எந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னோம் இல்ல எந்த வழக்கில் ஜட்ஜு சொன்னான் ஸ்ட்ரைக்கை ஒற்றிய வழக்கில் நீ 2000 ரூபாயாக கொடு, அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன தீர்ப்பில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மிக மோசம் என்று எழுதப்பட்டது. அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகள் எல்லா டிவிலையும் 2000 ரூபாய் கூட கொடுக்க இந்த அரசாங்கம் மறுப்பது அநியாயம், அநீதி, அயோக்கியத்தனம் என்று வந்தது. அவ்வளவு பெரிய ஒற்றுமையை உருவாக்கணும். ஏன் அந்த ஒற்றுமை நிலைக்கவில்லை? நீங்க ஸ்ட்ரைக்கு முன்னாடியே ஐஎன்டிசி போயிடுச்சு, ஸ்ட்ரைக்கு முன்னாடியே ஏன் எல்லாம் போய்விட்டது, ஸ்ட்ரைக்கு முன்னாடியே ஹெச்எம்எஸ் போய்விட்டது. அவரெல்லாம் போன பிறகு கூட ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய இந்த பிரச்சனைக்காக சர்வீஸில் உள்ள 60,000 தொழிலாளி 2 நாள் சம்பளத்தை இழந்தார். 60,000 பேர் யாருடைய பிரச்சனைக்காக? ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனைக்காக. இந்த போராட்டத்தை முறியடிக்க எல்பிஎஃப் செய்த பிரச்சாரம் என்ன? இது உன்னுடைய கோரிக்கை இல்ல, இது ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிகளுடைய கோரிக்கை என்று சொன்னார்கள். ஆனால் எல்பிஎஃப் இந்த பிரச்சாரத்தை முறியடித்து தொழிலாளர்கள் களத்திற்கு வந்தார்கள். இந்த ஒற்றுமையை சிஐடி உருவாக்க என்ன கஷ்டப்பட்டது? இந்த பிரச்சாரத்தை உருவாக்குவது, இந்த பிரச்சாரத்துக்கு தொழிலாளர்களை உள்ளாக்குவது, தொழிலாளர்களை இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வைப்பதிலே நாம் எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணோம். ஆனால் 9-10 போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டது. ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டது யார் காரணம்?